அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பார்த்து லைக் பண்ணுற எல்லோருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பேசுகிற விஷயம் ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது பயன் பெறும், கண்டிப்பாக பயன் இருக்கும். எல்லாமே நல்லதாக தான் பேசுகிறேன், நல்லவே தான் பேசுகிறேன், நல்லது நடக்குங்கிற எண்ணத்தில் தான் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் மிக மிக முக்கியமானது. எல்லோரும் வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்போவுமே நீங்கள் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும். இன்றைக்கி இது முக்கியமாக நான் பேச வேண்டிய விஷயம். நிறைய நாளாக நான் இதை நினச்சிட்டே இருக்கிறேன். டிரைவிங் படிக்க வர்ற பிள்ளைங்க பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பயப்படுற எல்லோருமே சொல்கிற ஒரே விஷயம், ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டால், வண்டி இடிச்சிருமான்னு பயமாக இருக்குது, அந்த வண்டி இடிச்சிருமான்னு பயமாக இருக்குது, இந்த வண்டி இடிச்சிருமான்னு பயமாக இருக்குது, அந்த எதுக்க வரவன் இடிச்சிருவானான்னு பயமாக இருக்குது, அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் அப்போது அவங்கக்கிட்ட வண்டியில் எப்போவுமே சொல்கிறது, எண்ணம் போல் வாழ்வு. மனிதனுடைய வாழ்க்கை, நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், எண்ணம் போல் வாழ்வு. நம்ம அது எதனாலனா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் எண்ணம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ, நம்ம எதை திரும்ப 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 நினைக்கிறோமோ, அது கண்டிப்பாக நடக்கும். நான் அப்படி வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், கடத்தையெல்லாம் அடைச்சிருக்கேன். இன்றைக்கி நான் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நான் நினச்சிருக்கேன், நிறைய. அது ஒன்றொன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அதை எப்படி நினச்சேன், என்னெல்லாம் நினச்சேன், அது எப்படியெல்லாம் கிடச்சிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதில் முக்கியமான விஷயம், எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்காக இருங்க. அப்போ நீங்கள் உடனே சொல்லுவீங்க, எனக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கடன் இருக்குது, நான் எப்படி பாசிட்டிவ் திங்கிங் இருக்க முடியும் அப்படின்னு. கண்டிப்பாக இருக்க முடியும். கடன் அடைக்கணும், ஐயோ 1 லட்ச ரூபா கடன் இருக்கு, 1 லட்ச ரூபா கடன் இருக்கு அப்படி நினைக்காதீங்க. 1 லட்ச ரூபா வேணும், 1 லட்ச ரூபா வேணும். இந்த கடன் அடைக்கணும்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா வேணும். அப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும், அந்த 1 லட்ச ரூபா வேணுங்கிறதையே நினைக்கணும். 1 லட்ச ரூபா வேணும், எத்தனாம் தேதிக்குள்ளே எனக்கு 10,000 ரூபா வேணும், 1ஆம் தேதி எனக்கு 10,000 ரூபா வேணும், சீட்டுக்கு ரூபாய் வைக்கணும், உனக்கு 1ஆம் தேதி 10,000 ரூபா வேணும், 10ஆம் தேதி 20,000 ரூபா வேணும். எல்லாமே உங்களுக்கு வேணும் தானே. நீங்கள் கடனை அடைக்கிறீங்களோ, சீட்டு கட்டுறீங்களோ, வட்டி கட்டுறீங்களோ, ஆனால் உங்களுக்கு ரூபாய் வேணும். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், எனக்கு ரூபாய் வேணும், எனக்கு இத்தனாம் தேதி இவ்வளோ ரூபா வேணும். அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எதையுமே, எந்த விஷயம் ஒரு துளி கூட உங்கள் மனசில் நெகட்டிவாக வரக்கூடாது. வண்டி இடிக்காது, நான் டிரைவிங் படிக்கிறேன், வண்டி இடிக்காது, அந்த வண்டி இடிக்காது, இந்த வண்டி இடிக்காது, என் வண்டி இடிக்காது, ஏன்னா என் கண்ட்ரோல் என் காலில் இருக்குது, பிரேக்கு கிழிச்சு என்கிட்ட இருக்குது, ஸ்டியரிங் என்கிட்ட இருக்குது, நான் ஓட்டுற வண்டி இடிக்காது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.